இந்து மதம் ஒரு ஆலமரமாக இருந்தாலும், பல கிளைகள் இருந்தாலும், பல விழுதுகள் இருந்தாலும், அதற்குள் பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, பல்வேறு நியமனங்கள் இருக்கின்றன. இன்னும் கேட்டால் ஒரு 60 வருஷங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பத்திரங்களை, சொத்து பத்திரங்களை பார்த்தால் எங்களுடைய தாத்தா வைணவர் என்று போட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அது இந்துங்கிற காணும். நான் பல வழக்குகளில் வாதாடும் பொழுது அந்த பத்திரத்தை பார்க்கும்போது இன்னார் இவ்வளோ வயது, அவருடைய மகன் என்று சொல்லிவிட்டு சைவத்தின மதத்தினர் அல்லது வைணவ இந்து என்ற வார்த்தையை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷ்காரர். இவன் எல்லாரையும் ஒரே பேரில் வச்சுட்டான். ஆனால் ஒரே பேர் வச்சாச்சு, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 பிரிவுகள் இருக்கின்றன. இந்த பிரிவுகளெல்லாம் சேர்க்க வேண்டும் சொன்னால் அதை விட அதிகமான பிளவுகளை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 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 மனு சொல்லக்கூடிய அந்த இதில் மனு தர்மத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கும் நியமனம் வைக்கிறார்கள். இந்த ஜாதி விட்டு அந்த ஜாதி போக முடியுமா? யாராலும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த தலைமுறை, அடுத்த ஜன்மம். அப்போ பல்வேறு ஜன்மங்கள் எடுக்கும்போது ஒரு நாள் என்றைக்காவது நீங்கள் பிராமணர் ஆக முடியும் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் பெரியார் அவர்கள் கேட்டார்கள். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராமணங்கள்லாம் தொடர்ந்து அவர்கள் பிராமணங்களாக தான் இருப்பாங்களா? இல்லை, பாவம் பண்ணால் போயிடுவாங்க. சரி, நாங்கள் எப்போ புண்ணியம் பண்ணி எப்போ வர முடியும்? தெரியாது. இப்படி மக்களை ஒரு மாயத் தோற்றத்தில் ஏற்படுத்தி அந்த மாயத்தில் நம்ப வைத்து நம்ம எல்லாம் ஒரே சமயம் என்று சொல்லி அந்த சமயத்திற்குள் சமய வேறுபாடுகளை காட்டுவது தான் சனாதன தர்மம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நாம் 20 நூற்றாண்டுகள் இருக்கிறோம். நாம் படிக்கக்கூடிய புராதன கதைகள், நாம் படிக்கக்கூடிய இதிகாச கதைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பல கதைகள் இருக்கின்றன.